தடுமாற்றம் மத்தவங்களுக்கு, நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன். எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துணி இல்லை, அன்புல குறையில. ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நாங்க முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்ப திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்ப எங்க அண்ணனை போய் எங்க அண்ணன் கமலஹாசனை நாங்க ஒன்னும் எதிர்க்கல. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு இது பண்ணல. அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதான் முடிச்சிட்டாரு. விஜயகாந்த் ஐயா வந்தாரு, வறுமையை ஒழிக்க போறேன்னு. அது பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். என் தம்பி ஒரு கோட்பாட்டை சொல்றாரு, மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்ப நீங்க உங்க வாயிலா எல்லார்ட்டையும் கேட்கிற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்கிறேன், மதச்சார்புள்ள சமூக நீதினு இந்தியாவில் இருக்கா? இல்ல. அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதுல இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன், நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, நீங்க பதில் சொல்லணும். நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க கொண்டு வருது? மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறேங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழரா திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாம்? ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப நாங்க வரணுமா வேணாம்? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா, உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மேலும் இவருக்கு இடம். அப்ப ஏற்கிறீங்கன்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்க குஜராத் நீ இந்து தானே, எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலங்கிட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த பொட்டி ஸ்ரீராமலு, இவெல்லாம் பைத்தியக்காரப்பா. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் அமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா, மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறாரு. கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி, வெள்ளம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதான் ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க அதுல அதை செய்யல. பனையை பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வரும், நம்ம கொண்டு வரோம். அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அது போல கொடுப்பீங்களா? இப்ப நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிற, அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது. பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறதா அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள்.
நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க வந்து ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க, எங்க இருந்து கொடுப்பீங்க? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்க இருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலையும் வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன், அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாள பையன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலான்னு நான் கேட்கிறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். என்ன அப்படி சொல்லும்போது இப்ப நான் அண்ணங்கிறதுனால செல்லமா கேள்வி கேட்கிறேன். இப்ப நாங்க 2 பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா ஒண்ணு இதை மாத்திக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பா இருக்குதுல்ல. இப்ப மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ். அப்பதான் பலவர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பாக்குறதெல்லாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். நான் பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியா தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு. இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா, இந்த பக்கத்து வீட்டுக்கார் இவரே எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரையறுக்கும். உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம், இந்தி உட்பட, தேவைனா கற்போம். அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா, இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா, நம்ம தமிழ்ல இருக்கும், திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும், இருக்கா இல்லையா? சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும், சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும். நம்ம சதுரங்க விளையாட்டு தானே, நம்ம செஸ், இது என்ன மொழி? இதுதான் இருமொழி. நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும், நம்ம தமிழ்ல இருக்கும், ஸ்கூல் ஆங்கிலத்துல இருக்கும். இப்ப விளங்குத நான் சொல்றது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்யறதுதான் இது. நம்ம எல்லாம் நம்ம இருக்கும், அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷ்ல இருக்கும், தங்கிலீஷ் ஆக்கும், அரசே செய்யுத. இப்ப எங்க ஊர் ராம்நாத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வெல்கம் டு ராம்நாடு. யாருக்கு எழுதி வச்சிருக்க நீ? யாருக்கு எழுதி? சரி, வட இந்தியக்காரன் இங்க வர்றான், ராமேஸ்வரத்துக்கு எங்க ஊருக்கு சாமி கூட வரான், வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது, இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு. நான் ஏதாவது சொன்னா கேளு. ஆனா நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கியா? இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் இருந்தது. இதான் இந்த இருமொழி கொள்கை, இளவு கொள்கை. அப்ப கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை, எங்கள் மொழி கொள்கை, அப்படிதான் சொல்லணும். அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப நேரம் செஞ்சு பேச முடியல, அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இல்ல அப்படிதான்னா சரி, அப்படிதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அரசியல் தலைவர்கள் நீங்களும் ஒரு ஆள், எல்லா புள்ளி விவரங்களும் சொல்றீங்க, எல்லாமே தெரியுது. நீங்க கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது நீங்க நிறைய டெவலப் ஆயிருக்கீங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள்னு தான் எல்லாரும் எலெக்ஷன். அந்த வாய்ப்பு உருவாக்குவதற்கு ஏன் அந்த கூட்டணி சிந்தனை நீங்க உங்க மனசுக்கு வரல? அது நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்களும் சரி மக்களும் உங்களுடைய ஆட்சியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க ஒரு வாய்ப்பு உருவாக்கி? அதுதான் நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க அது கூட்டணிங்கிறது அது ஒரு தற்கொலைக்கு சமம். கூட்டணிங்கிறது இங்க பாருங்க, ஒரு கொள்கையாளன் எப்படி எந்த கொள்கையை விட்டு எப்படி போவீங்க? குறைந்தபட்ச அரசியல் திட்டங்கள் எல்லா இடத்துலயும் குறைந்தபட்சம் எது? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும், உங்ககிட்ட கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும், யாரோட சேர்ந்து ஒழிக்கணும்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? சரி, என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க வந்தாலும் எம் சாண்டு, நீங்க வந்தாலும் எம் சாண்டு, நீங்கள் வந்தாலும் ஆத்துமணல் அள்ளுவீங்க, நீங்க வந்தாலும் ஆத்துமணல் அள்ளுவீங்க, நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க, நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க. இந்த கட்சிகள்ல எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்ல ஆட்சி கொடுப்பீங்க? அதிகாரத்துக்கு வந்தா அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடக்குது? அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? சொன்னது யாரு? இப்ப நான் ஆளல, என் தங்கச்சி ஆண்டுட்டு போறேன், என் தம்பி மகன் ஆண்டுட்டு போறான், எங்க பிள்ளை ஆண்டுட்டு போகுது. என் சிந்தனை ஏடா இருக்கு. இப்ப நீங்க
இப்ப நீங்க பைபிள், பகவத்கீதை, குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா? இல்ல. ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா? நாங்க இப்படி ஆட்சி நடக்கும், எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது, எங்க முன்னோர்கள் தந்தது இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா, ஒரு இது புகாரா பற்றின்னு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவ பெருமகனார். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகுங்கிறான். மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை, மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள், உலகம் போற்றி தொழுங்கிறான். அப்படி எல்லாமே இருக்கு. அதன்படிதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கிடையாது, என் முன்னோர்களினுடைய மிச்சம் எச்சம், அதன் வழியில நான் நடக்கிறேன். அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு. அது வந்து தான் எப்படி சொல்றது, தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாகக்கூடாது. அது சரி வராது. என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல. அப்படிதான் வந்த எங்க ஐயா சி. ஆதித்தனார், மாப்போசி, நான் பேசுற அரசியல தான் பேசினாங்க. கடைசியா இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சியில எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சியிட்ட கூட்டணி வச்சாங்க. இது வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன், அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்க அண்ணன் வைகோ, அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த். எல்லாரும் என்ன நாங்க எஜமா கோச்சுக்குறாரோன்ட்டு ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல. இப்ப இது தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உறுத்துதுன்னா கட்சியே வேணாம்னு சொல்லிட்டு போன்மே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும். இப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன், நான் முதலமைச்சரா ஏற்று என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா? நான் சொல்றேன் வேளாண்மையை அரசு பணியா மாத்துவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாத்துவேன், இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திட்டு ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதளி கழிவுல இருந்து மனித கழிவுல இருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன். அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரிச்சு எவ்வளவு வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேன்றேன். வருவியலா? நிலக்கரி வேண்டாம், திருந்து விடுகிற வளம், அணு உலை வேண்டாம், அது பேராபத்து, அனல் மின்சாரம் வேண்டாம், காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடலலை மின்சார உற்பத்திக்கும் போவோம்ங்கிறேன். வருவியலா? நீங்க ஆபத்தான திட்டங்களை எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க, அணு உலையை வச்சுக்கிறீங்க, அனலை வச்சுக்கிறீங்க, பழுப்பு நிலக்கரியை வச்சுக்கிறீங்க. ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கடல், இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க. அப்ப எப்படி? இப்ப அணு உலையை நான் எதிர்த்து போராடும் போது அரசு கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற. ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு 10,000 ஏக்கரை பறிச்சு நீயே கொடுக்குற. இப்ப இங்க பாருங்க, அவன் ஒரு அழகு மின்சாரம் 7 ரூபாய்னா 7 ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். ஆனா 7 ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்னா ஓட்டு போட மாட்டான், தோத்து போயிடுறேன். அப்ப என்ன பண்ற? நீ 2 ரூபாய் இழப்புல கொடுக்குற. அப்ப 10 லட்சம் கோடி கடனா வருது. இது என்ன ஆட்சி முறை? இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா? வந்த 3 ஆண்டுகளை 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. ஏன் உயர்த்தினீங்க? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க? கரண்டை தொட்டால் சாக்கடிக்காது, கரண்ட் பில்லை கேட்டாலே சாக்கடிக்கு பேசினாரா இல்லையா? எடுத்துக்காட்டுடா. அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணும். அப்படி ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்றேன், என் கால்களை நம்பிதான் என் பயணம். அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது. அடுத்தவன் தோல் மேல ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படிச்சவன் நான். அதனால அது சரியா வராது. 20 நாடுகள் சுத்தி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீர மறவன் பிரபாகரன் பிள்ளைகள், இங்க இருக்கிற பிள்ளைகள். தனிச்சு நிற்பேன், என் மக்களை நம்பி நிற்கிறேன், என் மக்களை நேசித்து நிற்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி 8 கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்களை அவர்கள் நம்பல, கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நான் என் மக்களை நம்புறேன், நிக்கிறேன், தனிச்சு நிக்கிறேன், தனித்துவத்தோடு நிக்கிறேன். அதுல போய் கூட்டணி வச்சு அற்ப பதிங்க பாருங்க, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாரா நான் இல்லை. நேரு பிரதமரானதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன். அது எனக்காக சொன்னதுதான். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன்.